நாகம் பாசஞ்ச கண்டாம் பிரளய தீர்த்தவடும் சாமுகம் பாமபாகே நானா லங்கார யுக்தம் கவியும் காட்சியும் தந்து என்னை ஆட்கொண்ட ஸ்ரீ வடிவுடையும் மாணிக்கமே திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரி அம்மா இன்னும் மோகன காவியம் அரங்கேற்ற முடியவில்லை. திருக்கோவில் பணியும் என்னால் தொடங்க முடியவில்லை. அன்னதானமும் செய்ய முடியவில்லை. செல்வம் உள்ள போது ஞானம் இல்லை, ஞான அறிவு கிடைத்த போது செல்வம் இல்லை. சக்தியும் தர்மம் கருணையே என்னை காக்க வேண்டும் தாயே. செல்வம் உள்ள போது ஞானம் இல்லை, ஞானம் கிடைத்த போது செல்வம் இல்லை. செல்வம் தேய்ந்த நிலையில் இருக்கும் நான் இத்தனை நான் எப்படி செய்வது தாயே? புலனின்பம் கொண்ட நாத்திகனிடம் கடவுள் மறுப்பு கொண்ட நாத்திகளிடம் கையேந்தும் போது கூனி குறுகி போய்கிறேன் தாயே. செல்வத்தில் பிறந்து செல்வாக்கில் வளர்ந்து வசதி இருந்தும் வசமாக இல்லாமல் செல்வம் தேர்ந்த நிலையில் இருக்கிறேன் அம்மா. இந்த நிலையில் நான் எப்படி இத்தனை நல்ல காரியத்தை நிறைவேற்றுவது தாயே? வலுவுடையும் மாணிக்கமே ஸ்ரீதேவி கருமாரி அம்மா, நீ அருள் புரிந்தால் வழிய இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது தாயே. அதீத பக்தி கொண்ட குணாதீதர்களையும் கொடை வண்ணர்களையும் புனிதர்களையும் காண்பது அரிதாக இருக்கிறது. நீ செல்வத்தை கொடுப்பாயானால் நீ இட்ட பணியை தலைமையில் சுமந்து நான் நிறைவேற்றுவேன் தாயே. இது சத்தியம். பொட்டு பொட்டு ஞானத்தை பொட்டு, பொட்டு பொட்டு செல்வத்தை பொட்டு, பொட்டு பொட்டு ஞானத்தை பொட்டு, பொட்டு பொட்டு செல்வத்தை பொட்டு தாயே.
கவியோகியை கவலை வேண்டாம், மோகன காவியம் அரங்கேறும், கோயில் திருப்பணியும் அன்னதானமும் நடைபெறும், மங்களம் உண்டாகட்டும். ஓ கனவா? கனவா கண்டே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் இல்லையேப்பா. ஆமாப்பா, நாட்டில் ஆதாயம் பெற அரசியல்வாதம் பெரியதானப்பா. என்னப்பா சொல்லுது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, அப்பளுடைய தமிழன் போன்ற தலைவர்கள்லாம் அரும்பாடுபட்டு நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை ஒரு பாடல் சொன்னாங்க, தேனாறு பாயுது, செங்கதிர் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. இதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தானப்பா. நம்மளுடைய நேதாஜி மாதிரியும் காந்தி மாதிரியும் இந்த அரசியல் தலைவர்கள் தான் நம்ம எவ்வளோ சிறப்பாக இருக்கோம், நம்ம நாடு எவ்வளோ சிறப்பாக இருக்கும், இதை உணர மாட்டாங்க. சுயநலமே அரசியல் இருக்காங்க. இந்த தலைவர்கள் பதிலாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள்லாம் அரசியல் இருந்திருக்காங்கன்னா நம்ம நாடு எவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஐயா, ஆதாயத்திற்கு அரசியல் தலைவராக மாட்டான். இளைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துபவனே உண்மையான தலைவர். ஆளுக்கு ஒரு கட்சி, நாளுக்கு ஒரு பேச்சு, இந்த அரசியலால நாடே குட்டிச்சவரா. பொருட்கள் நிலையோ எப்படி ஏறி போகுது, ஏழைகள் வயிறோ காஞ்சி போகுது, இருப்பவன் நிலையே தடுமாறுகிறது, இல்லாதவன் நிலை என்ன ஆவது? இருளிலே பொருளை தேடுபவனைப் போல நல்ல அரசியல் தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். மழை வந்தால் நனைகிறான், வெயில் வந்தால் காய்கிறான். உண்ண உணவும் இல்லை, உடுத்த உடையும் இல்லை, கொண்ட இடம் கூட இல்லை, ஆதரவின்றி தவிக்கிறது இந்த பாமர கூட்டம். இந்த நிலை எப்போது மாறுமோ? இந்திய எப்பொழுது வல்லரசு நாடாகுமோ? எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் இந்திய தாயே, எங்கள் கண்ணீரை நீ எப்போதுதான் துளைக்கப் போகிறாய்? நாங்கள் அழுவதெல்லாம் போதாதா? ஏழைகள் இயக்கம் தீராதா? பணக்காரன் மாளிகையில் வாழ்வதும் ஏழை குடிசையில் சாவதும் இதுதான் தெய்வத்தின் நீதியா? பாரத தாயே, ஏழைகள் வாழ வழிகாட்டு, இல்லையேல் இந்த ஏழை கவிஞனுக்கு தீமூட்டு. கவிதையை கேட்க மனமகிழ்ந்து நீயும் நாளை ஒரு விவேகானந்தனாவாயப்பா. கவியோகியாரே, மந்திரிகளும் அரசியல் தலைவர்களும் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றது சரியான தண்டனை தானா? இது போல கேள்விகளுக்கெல்லாம் நான் எப்படியப்பா பதில் சொல்ல முடியும்? அரசியல்வாதிகளை பற்றி நாம் ஏதாவது சொன்னாலே நம் நாக்குக்கு சூடு போட்டு விடுவார்கள் அப்பா. நீ கேட்ட கேள்விகளுக்கு அம்மன் தான் பதில் சொல்ல வேண்டும். கவியோகியை சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கும் தண்டனை காலம் மிக குறைவு. சிறைக்கு சென்றாலும் அவர்கள் அங்கே சுகவாசிகளாகத்தான் இருப்பார்கள். வெளியே வந்தவுடன் சேர்த்து வைத்த செல்வங்களை சுகமாக அனுபவிக்கப் போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் முன்பு செய்த பாவம் ஒரு நாள் பாம்பாக படமெடுத்து ஆடப்போகிறது. கருமா தரும் தண்டனையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அன்று உணர்வார்கள். மனிதநேயம் இல்லாமல் மனசாட்சியை கொன்றவர்கள் நடமாட முடியாமல் படுக்கை புண்ணிலே மரணப்படுக்கையில் துன்பப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் சேர்த்தது பணமூட்டை அல்ல பாவமூட்டை என்பதை அறிவார்கள். மானிடர்களே, பாவம் செய்யாதீர்கள், அநியாயத்திற்கு துணை போகாதீர்கள். கருமா தரும் தண்டனையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இது சத்தியம். கவியோகியாரே, கண்ணாலே கண்டது யாரு கடவுளே? இங்கே கடவுளாக்கி வணங்குகிறான் மனிதனை. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இது அவரவர் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் கொண்டக்கூடியது. ஆத்மாரசி மகான்கள், ஞானிகள், யோகிகள், துறவிகள், சித்தர்கள், அவதார புருஷர்கள் மண்ணுலைகளை அவதாரம் எடுத்து கடவுளாக நாம் அணுகப்படவில்லையா? ராமானுஜன், தமிழரசன், ராமவேந்திரன், வல்லவா இவர்களெல்லாம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். சேற்றிலே செந்தாமரை மலர்கிறது, முள்ளிலே ரோஜா பூக்கிறது,
மனிதர்கள் புனிதர்களாக மாறினால்